கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 64 பிருகு முனிவரின் சாபமும் திருமாலின் அவதாரங்களும். அதன் தொடர்ச்சி. பிருகு முனிவரும் ஈசனை வணங்கி அவ்வாறே நடந்து கொள்வதாக அவருக்கு வாக்கு கொடுத்தார். அப்போது லக்ஷ்மி மணாளர் உமாபதியை நமஸ்கரித்து தொழுதுவிட்டு, கருணாமூர்த்தியே, பக்தர்களிடத்தில் கழிவிரக்கம் கொண்டவரே, தேவாதி தேவரே, நான் பூலோகத்தில் அவதரிக்கப் போகும் 10 பிறவிகளிலும் எனக்கு அஞ்ஞானம் நீங்குவதற்காக தாங்கள் நிக்கிரக அனுக்கிரகங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பரமேஸ்வரரும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு திருமாலும் அங்கிருந்து தம் உலகத்திற்கு போய்ச் சேர்ந்தார். ஒரு சமயம் சோமகன் என்னும் அசுரனிடமிருந்து வேதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக திருமால் மத்ஸ்ய யோனியில் பிறவி எடுத்து அந்த அசுரனை விளையாட்டாகவே கொன்று அவன் களவாடி சென்ற வேதங்களை எல்லாம் அவனிடமிருந்து மீட்டு வந்து அவற்றை முன்போலவே பிரம்மதேவனிடம் கொண்டு வந்து சேர்ப்பித்தார். ஆனால் தான் செய்துள்ள அந்த காரியத்திற்காக அவர் அளவு கடந்த கர்வம் கொண்டு கடல்களையெல்லாம் கலக்கி ஆர்ப்பாட்டப்படுத்தி அனைவரையும் எடுத்து விழுங்கி ஏப்பம் விட்டார். அதை கண்டதும் பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கியவர்களாய், உலக நன்மைகளை கொடுப்பவரும் கைலாயத்தில் வீற்றிருப்பவருமான உமையொரு பாகரை வணங்கி துதித்து அவரிடம் மகாவிஷ்ணுவின் ஆர்ப்பாட்டங்களை பற்றியும் எடுத்து கூறி முறையிட்டார்கள். அப்போது அவருடைய கட்டளையின் பேரில் யோகீஸ்வரனான மகாசாஸ்தா ஒரு செம்படவனாக உருவமெடுத்து மத்ஸ்ய உருவம் கொண்ட மாதவரை அடக்கியொடுக்கி தம் நகத்தின் நுனியிலேயே அவருடைய பத்மராகமணிக்கு ஒப்பான தேவியை கொண்ட 2 கருவிழிகளையும் பிடுங்கி எடுத்து அவற்றை நம்பிரானின் சந்நிதியின் முன்னிலையில் வைத்து வணங்கி நின்றார். அப்போது பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் உமாபதியை நோக்கி, தேவர்களின் ஈசனே, மத்ஸ்வரூபியான மகாவிஷ்ணுவால் நாங்கள் பெரிதும் துன்பமடைந்து வந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மத்ஸ்யமோ உலக நன்மையின் பொருட்டு தங்களால் தண்டனையடையப் பெற்றது. ஆகையால் அதனுடைய இந்த 2 கருவிழிகளையும் தாங்கள் ஆபரணத்தில் 2 மணிகளாக தரித்து கொண்டு எங்களையெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே சிவபெருமானும் அதற்கு இசைந்து அந்த 2 விழிகளையும் எடுத்து தம் முண்ட மாலையில் மணிகளாக தரித்து கொண்டார். அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் தம் அறிவு மயக்கத்திலிருந்து விடுபட்டு அவரை வணங்கி துதித்து, நான் சிவ பூஜையின் மகிமையால் அல்லவா சோமகன் என்னும் அந்த அசுரனை கொன்று வேதங்களையெல்லாம் எடுத்து வந்து பிரம்மதேவனிடம் கொடுத்தேன். ஆனால் எனக்கு அதனால் ஏற்பட்டுவிட்ட புத்தி மயக்கத்தில் அறிவில்லாத மூடனாகவே மாறிவிட்டேன். அதன் பயனாக உலகங்களையும் நான் நாசம் செய்து அழித்து விட்டேன். இப்போதோ என்னுடைய அந்த தகாத செய்கைக்கு தண்டனையாக உமாமணாரலால் தண்டனை அடையவும் பெற்றேன். அதன் மூலமாக நான் கிருதார்த்தனாக செய்யப்பட்டேன்.
இருந்தாலும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக நான் அவரை பூஜை செய்து வணங்கப் போகிறேன் என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டு காஞ்சி தலத்திற்கு சென்று அங்கு அப்பெருமானை வணங்கி வழிபட்டார். அப்போது அவருக்கு முன்னிலையில் சிவபெருமான் காட்சியளித்து, திருமாலே, நீர் விரும்பி வேண்டும் வரங்களை கேட்டு பெற்று கொள்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினார். தேவர்களுக்கு நாயகரே, தாங்கள் எனக்கு அளித்திருக்கும் இந்த தண்டனை தங்களுடைய அருளினால் அனுக்கிரகமாக மாறிவிட வேண்டும். இந்த உலகத்தில் மத்ஸ்ய ரூபியான என்னை வணங்கி வழிபடும் மக்களுக்கு தாங்கள் விரும்பிய பொருட்களையெல்லாம் கொடுத்தருள வேண்டும். மேலும் தங்களுடைய கருணா கடாட்சத்தினால் மத்ஸ்ய ரூபியான என்னை வணங்கி வழிபடுபவர்களுக்கு நானே அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுத்தருளும்படியான தகுதியையும் எனக்கு தாங்கள் அளிக்க வேண்டும். என்னால் இழைக்கப்பட்ட தவறுகளையும் தாங்கள் தயை கூர்ந்து மன்னித்துவிட வேண்டும் என்று வினயத்தோடு வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டு நம்பிரானும் அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு மகாவிஷ்ணு தம் உலகமாகிய வைகுண்டத்திற்கு சென்று அங்கே தம் கடமைகளை திறம்படச் செய்து வந்தார். அதற்கு பிறகு மற்றொரு யுகத்தில் மகாவிஷ்ணு ஆமையின் தன்மையை அடைந்து மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவ அசுர கணங்களோடு சேர்ந்து கொண்டு பாற்கடலை கடைந்தார். அப்படி கடைந்தபோது அந்த பாற்கடலிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அதனால் கர்வம் கொண்ட அவர் அறிவு மயக்கம் கொண்டு சமுத்திரங்களை எல்லாம் கலக்கி தேவர்களை நடுநடுங்கச் செய்தார். அதனால் தேவ அசுரர்கள் அனைவரும் அம்மையப்பரிடம் சென்று முறையிட்டு கொண்டார்கள். அதனால் உமையொரு பாங்கர் தம் மைந்தரான ஸ்ரீ விக்கின விநாயகரை அனுப்பி வைத்தார். விநாயகப் பெருமானும் தமது துதிக்கையினாலேயே அந்த ஆமையை பிடித்து அதை மல்லாக்காக படுக்க வைத்து மிதித்து துவைத்து அதன் முதுகு ஓட்டை எடுத்து கொண்டு போய் தம் தந்தையின் முன்னிலையில் வைத்து வணங்கினார். அப்போது சிவபெருமான் அங்கிருந்த தேவர்களை நோக்கி, நான் இந்த ஆமையின் ஓட்டை இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, ஈஸ்வரனே, எங்களுடைய நன்மையின் பொருட்டு தாங்கள் அந்த ஆமையை சம்ஹரித்ததினால் அந்த ஞாபகம் ஒன்றுமே எங்கள் நினைவில் இருக்கும் விதமாக இந்த ஆமையின் ஓட்டை தாங்கள் தங்கள் கழுத்திலுள்ள முண்டமாலையின் நடுநாயகமாக அணிந்து கொள்ள வேண்டும். இதை காணும் போதெல்லாம் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த சம்பவம் நினைவுக்கு வரக்கூடும். அதனால் அவர் இனிவரும் காலங்களில் என்றுமே ஆணவம் கொண்டு அலைய மாட்டார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய விருப்பப்படியே பார்வதி மணாளரும் அந்த ஆமை ஓட்டை எடுத்து தம் முண்ட மாலையின் மத்தியில் அலங்காரமாக தரித்து கொண்டார். மகாவிஷ்ணுவும் தமது அறிவு மயக்கத்திலிருந்து விடுபட்டு அவரை வணங்கி பூஜித்து அவருடைய கருணையினால் பாபமற்றவராக திகழ்ந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும்
புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.